ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகரம் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ரொனவுன்னா என்னென்னு பார்க்கலாம். எ ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் வி யூஸ் இன் பிளேஸ் ஆஃப் அ நவுன். அதாவது ப்ரொனவுன்ற வார்த்தை, அதாவது எதை ப்ரொனவுன்னு சொல்லுவோன்னா, நவுனுக்கு பதிலாக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோன்னா அந்த வேர்டை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நவுனுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோன்னா அந்த வேர்டை ப்ரொனவுன்னு சொல்லுவோம். இப்போ தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ராம் ஒரு பையன், இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ், அவன் ரொம்ப நல்ல பையன். ஓகே, இது செகண்ட் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எது நவுனு? ராமும் நவுன் தான், பையனும் நவுன் தான். கரெக்டாக? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அவன் ரொம்ப நல்ல பையன். ஓகே, பையன்றது நவுன். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நவுன் ராமை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா பையன் அப்படின்றது செகண்ட் சென்டென்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பையன் அது செகண்ட் சென்டென்ஸ்லேயும் ரொம்ப நல்ல பையன். ஓகே, சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல், அதனால் அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ராமை மட்டும் பார்ப்போம். செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள், அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் அப்படின்றது யார் இங்கே குறிக்குது? ராம், அவனை தானே குறிக்குது, அந்த நவுனை தானே குறிக்குது. அவன் அப்படின்றது ராமை தான் குறிக்குது. ராமுக்கு பதிலாக தான், ராமன்ற நவுனுக்கு பதிலாக தான் அவன் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. ஓகே, அப்போ அவன் அப்படின்றது என்னன்னா ப்ரொனவுன். ஓகே, என்ன சொல்கிறேன்னா, ராமன்ற நவுனுக்கு பதிலாக அவன்ற ஒரு வார்த்தை வந்திருக்கனால அந்த அவன் தான் ப்ரொனவுன்னு சொல்கிறேன். புரியுதா? இப்போது இன்னொரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். சீதா இஸ் அ கேர்ள், ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இங்கே கொடுத்துருக்குது அதே மாதிரி தான். இப்போது சீதா இஸ் அ கேர்ள், ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். சீதாக்கு பதிலாக செகண்ட் சென்டென்ஸில் ஷீன்னு போடுறோம். கரெக்டாக? இப்போ சீதா இஸ் அ கேர்ள், சீதா இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ரெண்டு அர்த்தமே ஒரே அர்த்தம் தான். கரெக்டாக? ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே தான் குறிக்குது. ஷீ போட்டாலும் அதே அர்த்தத்தை தான் குறிக்குது, சீதான்னு போட்டாலும் அதே அர்த்தத்தை தான் குறிக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படி நீங்கள் மாற்றுறீங்க? சீதானா சீதானே இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பேராகிராஃபில் 10 லைன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லைன்லேயுமே சீதா சீதான்னு சொல்லிட்டு எழுதணுன்னா அந்த பேராகிராஃபே ஒரு அழகே இல்லாமல் போயிடும். கரெக்டாக? ஸோ எப்பயுமே ஒரு பேராகிராஃப் எழுத போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த நவுனை போட்டு, அந்த நவுனோட பேரோ ஊரோ போட்டு எழுதணும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சென்டென்ஸில் தான் என்ன பண்ணணும்னா ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும், நிறைய மார்க்கும் கிடைக்கும். ஓகே, சீதா இஸ் அ கேர்ள், ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அப்போது ஷீன்ற வேர்டு யாருக்கு பதிலாக வருது, எதை குறிக்குது? அப்போது ஷீன்றது சீதாவை குறிக்குது, சீதாவுக்கு பதிலாக வந்திருக்கு. அப்போது இந்த சென்டென்ஸில் ப்ரொனவுன் எது? ஷீ. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல டீட்டெயில்டாக தான் சொல்லியிருக்கேன். நவுனுக்கு பதிலாக ஒரு வேர்டு வருது அப்படின்னா அந்த வேர்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு இன்னொரு நான் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தே வென்ட் டு ஸ்கூல். இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. வென்ட்னா முடிஞ்சிருச்சுல, ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஓகே, அப்போது இப்போ நீங்கள் கேட்கலாம், போன சென்டென்ஸில் சீதான்னு வந்துருந்துச்சு, சீதாக்கு பதிலாக ஷீன் போட்டிருக்காங்க. ஸோ ஷீயை ப்ரொனவுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் பேரே வரல, இப்போ யாருக்கு பதிலாக ப்ரொனவுன் போட்டிருக்காங்க, இதில் எது ப்ரொனவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே சென்டென்ஸை ரீட் பண்ணணும். தே வென்ட் டு ஸ்கூல், அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. தே அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? கண்டிப்பாக ப்ளூரல் தான். நமக்கு சிங்குலர் ப்ளூரல்லே பார்த்துருக்கோம். ஸோ தே அப்படின்றது ப்ளூரல், அவங்க அப்படின்றதும் ப்ளூரல் தான். ஓகே, அப்போது ஏதோ 2 பேர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த 2 பேருக்குமே கண்டிப்பாக பேர் இருக்கும். கரெக்டாக? பேர் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ இப்போ ராம் சீதானே எடுத்துக்கலாம். ராமன் சீதா வென்ட் டு ஸ்கூல். ஓகே, இப்போ நவுன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். இப்போது அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா தே அப்படின்ற
ப்ரனவுன் யூஸ் பண்ணுறோம். தே வென்ட் டு ஸ்கூல், ரெண்டு மீனிங்குமே ஒரே மீனிங் தான். அப்போ இங்கே எது ப்ரனவுன்? தே அப்படின்றது தான் ப்ரனவுன். ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரனவுன். ஓகே, இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் ப்ரனவுன்னா என்னன்ட்டு. ப்ரனவுன்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைப்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். பர்சனல் ப்ரனவுன் அண்ட் பொசசிவ் ப்ரனவுன். ஓகே, ரெண்டு ப்ரனவுன். இப்போது பர்சனல் ப்ரனவுன்னா என்னென்னா, நம்மளை பற்றியே ஒரு வேர்டு வந்து நம்மளை பற்றி குறிக்குது அப்படின்னா அதுதான் பர்சனல் ப்ரனவுன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கே பாருங்கள், நான் அப்படின்றது என்னை பற்றி குறிக்கிறது, கரெக்டாக? அப்போது நான்னா ஐன்னு இங்கிலீஷில் அர்த்தம். அப்போ ஐன்றது பர்சனல் ப்ரனவுன். பர்சனல் ப்ரொனவுன் மாதிரியே பொசசிவ் ப்ரொனவுன் ஒன்று இருக்குது. பர்சனல் ப்ரொனவுன்னா என்ன சொல்கிறது? என்னை பற்றி ஏதோ ஒரு வேர்டு வந்து என்னை பற்றி குறிக்குது அப்படின்னா அதை பர்சனல் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி குறிக்குது, யூ அப்படின்னு சொல்கிறது அடுத்தவங்களை பற்றி குறிக்கிறது, ஓகேவா? அந்த மாதிரி பர்சனலாக குறிக்கக்கூடிய வார்த்தையை தான் வந்து நம்ம பர்சனல் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். பொசசிவ் ப்ரொனவுன்னா என்னென்னா, இப்போது நான் என்னை பற்றி குறிக்கக்கூடிய வார்த்தையை வந்து நம்ம பர்சனல் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். நான் வச்சிருக்கக்கூடிய பொருளை பற்றி குறிக்கிறது பொசசிவ் ப்ரொனவுன், ஓகேவா? நான் வச்சிருக்கிறக்கூடிய திங்ஸை பற்றி குறிக்கக்கூடிய வார்த்தைகளை ஃபுல்லாக நம்ம பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம், ஓகேவா? இதுதான் இது ரெண்டுக்குரிய வித்தியாசம். என்னை பற்றி குறிக்குது ஒரு வார்த்தை அப்படின்னா அந்த வார்த்தையை பர்சனல் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு திங்கை பற்றி குறிக்குது ஒரு வார்த்தை அப்படின்னா அந்த வார்த்தையை பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ நம்மளாம் நிறைய பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாது. என்னென்னா ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன, செகண்ட் பர்சன்னா என்ன, தேர்ட் பர்சன்னா என்ன அப்படின்றது இங்கிலீஷில் வந்து கண்டிப்பாக அது இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாது, ஓகேவா? இப்போது அந்த 3 பர்சனில் இருந்து தான் இந்த ரெண்டுமே டிவைட் ஆகும், ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னென்ன, செகண்ட் பர்சன்னா என்னென்ன, தேர்ட் பர்சன்னா என்னென்னன்றது மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் எதெல்லாம் வந்து சிங்குலர், எதெல்லாம் ப்ளூரல், அதே மாதிரி செகண்ட் பர்சனில் எதெல்லாம் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்றத வந்து நான் வந்து டீட்டெயில்டாக போடுறேன். இப்போ வந்து எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன், எதெல்லாம் செகண்ட் பர்சன், எதெல்லாம் தேர்ட் பர்சன் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் டிக்டேட் தான் பண்ணுறேன், எழுதிக்கோங்க. ஐ, மை, மீ, மைன், வி, அவர், அஸ், அவர்ஸ், இதெல்லாம் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நம்மளை குறிக்கக்கூடிய வேர்டை தான் ஃபர்ஸ்ட் பர்சன்னு சொல்லுவோம். செகண்ட் பர்சன்னா யாருன்னா அடுத்தவங்களை நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் வந்து செகண்ட் பர்சன்னு சொல்லுவோம். என்னென்னா யூ, யுவர், யுவர்ஸ், இந்த 3 தான் வந்து செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் என்ன அப்படின்னா பொதுவாக சொல்லுவோம்ல, அவன், அவள், அது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லுவோம், கரெக்டாக? அதை தான் தேர்ட் பர்சன்னு சொல்லுவோம். ஹீ, ஹிஸ், ஹிம், ஷீ, ஹெர், ஹெர்ஸ், இட், இட்ஸ், தே, தெயர், தெம், தெயர்ஸ், இந்த 12 தான் வந்து தேர்ட் பர்சன், ஓகேவா? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில் இருந்து தான் நமக்கு பர்சனல் ப்ரொனவுனும் பொசசிவ் ப்ரொனவுனும் டிவைட் ஆகும்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ வந்து பர்சனல் ப்ரொனவுன்லாம் வந்து இந்த ப்ரொனவுனில் இருக்கக்கூடிய எந்தெந்த ப்ரொனவுன்லாம் வருதுன்றதை பார்க்கலாம். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், மீ, அஸ், தெம், ஹிம், ஹெர், இதெல்லாம் தான் வந்து என்னது? பர்சனல் ப்ரொனவுன். இப்போ வந்து இதுக்கெல்லாம் ஃபுல்லாக தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறத கேட்டாலே உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி பர்சனல் ப்ரொனவுன் என்ன சொன்னேன்? நம்மளை குறிக்கக்கூடிய வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தமிழ் மீனிங் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். பார்ப்போம். ஐ அப்படின்னா நான், வி நாங்கள், யூ நீ, தே அவர்கள், ஹீ அவன், ஷீ அவள், இட் அது, மீ அப்படின்னாலும் நான் அப்படின்னு அர்த்தம், அஸ் எங்களுக்கு, தெம் அப்படின்னா அவர்கள், அவர்களை சொல்லுவோம்ல அதுதான் தெம், ஹிம் அவரை, ஹெர் அவளை, இது எல்லாமே வந்து ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். நமக்கு மீனிங் பார்த்தாலே தெரியுதுல்ல. இப்போ பொசசிவ் ப்ரொனவுனுக்கு வந்து என்னென்ன ப்ரொனவுன்லாம் வருதுன்னு பார்க்கலாம். மை, அவர், யுவர், தெயர், ஹிஸ், ஹெர், இட்ஸ், மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹெர்ஸ்,
theirs. இது ஃபுல்லாகவே பொசசிவ் ப்ரொனவுன் கூடிய ப்ரொனவுன்ஸ். இப்போ பாருங்கள், நான் தமிழ் அர்த்தம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், இது இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒன்று குறிக்கிறதா தான் இருக்கும். மை அப்படின்னா என்னது? என்னுடைய, அவர், எங்களுடைய, நம்முடைய, யுவர், உங்களுடைய, உன்னுடைய, their, அவர்களுடைய, ஹிஸ், அவனுடைய, ஹெர், அவளுடைய, இட்ஸ், அதனுடைய, மைன், என்னுடைய, அவர்ஸ் அப்படின்னா அவர், யுவர், their, ஹெர், அதோட ப்ளூரல் தான் இந்த இது ஃபுல்லாகவே. இதுவும் வந்து பொசசிவ் ப்ரொனவுனாக தான் வரும், அதே அர்த்தம்தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே வந்து எதில் வந்தது? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில் வந்த ப்ரொனவுன் கரெக்டாக டிவைட் ஆகிருக்கு. பர்சனல் ப்ரொனவுனாவும் பொசசிவ் ப்ரொனவுனாவும் நமக்கு தமிழ் அர்த்தம் கேட்கும் போதே தெரிஞ்சிடும் வித்தியாசம். ஓகேவா? இப்போ இந்த பர்சனல் ப்ரொனவுன்லேருந்து நம்ம 2 ப்ரொனவுனாக டிவைட் பண்ணலாம். என்னென்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது ரெண்டும் என்னென்னா, இப்போ இந்த பர்சனல் ப்ரொனவுனில் வந்திருக்கக்கூடிய வேர்டு, ஓகேவா, இந்த வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஃபஸ்ட்டாக வராமல் ஊடால வருது, நடுவில் வருது அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேவா? இப்போ ஐ எடுத்துக்கோங்க. ஐ அப்படின்றது எங்கே வரும்? ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வருமா, நடுவில் வருமா? ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்றது ஃபஸ்ட்டில் வருது. அப்போ ஐன்றது ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறனால ஐன்றது என்னது? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதே மாதிரி தான் இப்போ மீ எடுத்துக்கோங்க. மீ இஸ் மை டாக்டர் அப்படின்லாம் நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. மீ எப்பயுமே நடுவில் தான் வரும். ஓகேவா? அப்போது மீன்றது என்னது? ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஓகே, இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன், என்னென்னலாம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்க்கலாம். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எதுலாம்? மீ, அஸ், தெம், ஹிம், ஹெர், இது எல்லாமே வந்து என்னது? ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பொசசிவ் ப்ரொனவுனுக்கும் வந்து 2 ப்ரொனவுனாக டிவைட் ஆகும். சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னென்னு பார்க்கலாம். நான் டிக்டேட் மட்டும் தான் பண்ணுறேன், இங்கே கொடுக்கல. மை, யுவர், ஹிஸ், ஹெர், இட்ஸ், அவர், their, இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னென்னா மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸ், இட்ஸ், அவர்ஸ், theirs. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ நமக்கு சொல்லி பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? ரிலேட்டிவ் ப்ரொனவுன் மட்டும் தானே சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்குள்ளேயே நம்மளால் போக முடியும். ஓகேவா? இப்போ நான் சொல்லுவேன் சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு என்னென்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனுக்கு என்னென்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஃபுல்லாகவே. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பர்சனல் ப்ரொனவுனுக்குரியது மட்டும்தான். ஒரு சென்டென்ஸில் பர்சனல் ப்ரொனவுனுக்குரிய சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சூஸ் பண்ணணும்னா ஹூ, தேட், விச், இந்த 3 ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் பர்சனல் ப்ரொனவுனுக்குரிய ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வந்துருந்துச்சுன்னா ஹூம், விச், தேட், இந்த 3 ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்னென்னா 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ண போகிறோம்னா அதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இதே மாதிரி பொசசிவ் ப்ரொனவுனுக்கு என்னென்னா பொசசிவ் ப்ரொனவுன் வந்தாலே ஹூஸ், விச், தேட், ஒரு சென்டென்ஸில் பொசசிவ் ப்ரொனவுன் நீங்கள் பார்த்துட்டாலே என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா ஹூஸ், விச், தேட், இந்த 3 ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே விச், தேட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நமக்கு இந்த ஹூஸ், விச், தேட், ஹூ இதுக்கெலாம் வந்து தமிழ் அர்த்தம் பார்த்தா தான் நம்மளால் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹூ அப்படின்னா என்னது? யார். ஹூஸ் யாருடைய, ஹூம் யாரை, வேர் எங்கே, வென் எப்பொழுது, விச் எந்த, வாட் என்ன, தேட் அது. இப்போ நீங்கள் வந்து இதை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிட்டு அடுத்த ஸ்லைடு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், இல்லாட்டி வந்து புரியாது. ஓகே, இதுதான் வந்து தமிழ் அர்த்தம். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ட்ரிக்ஸ் தான். செகண்ட் ட்ரிக், இப்போ பாருங்களேன், இப்போது எந்தெந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து எந்தெந்த
திங்கை குறிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த ட்ரிக்ஸு. இப்போ ஹூ அப்படின்னா நம்ம தமிழில் என்ன பார்த்தோம், யார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஹூ அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனை குறிக்கும் போது, ஒரு பர்சனுக்கு பதிலாக தான் வந்து ஹூ அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து மேலேயே ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்ல, ராம் இஸ் அ பாய், ஹீ இஸ் அ வெரி குட் பாய். அப்போ வந்து ராம் அப்படின்றது யார், பர்சன். ஓகேவா, ஹீன்றதும் பர்சனை குறிக்கக்கூடியது தான். அப்போது பர்சன் அப்படின்னு வந்திருக்கனால நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஹூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம ரீட் பண்ணி நம்ம கரெக்டாக வருதான்னு கேட்டு பார்க்கணும். ராம் இஸ் அ பாய் ஹூ இஸ் வெரி குட் பர்சன். யார் வந்து நல்ல பையனோ அவன் தான் ராம். ஓகே, யார் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் பண்ணுது. ஸோ வந்து பர்சன் வரனால ஹூ யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் எந்தெந்த திங்ஸ் வரும்போது, திங்ஸோ பிளேஸோ பர்சனோ வரும்போது என்னென்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஹூம் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா பர்சனை குறிக்கும் போது தான் வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம பின்னாடி பார்க்கும்போது நமக்கு டீட்டெயில்டாக தெரியும். ஹூஸ், பர்சன்ஸ், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ், இந்த 4 திங்ஸ்க்குமே வந்து நம்ம ஹூஸ் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ணலாம். விச் அப்படின்றது வந்து பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன் தட் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா பர்சன்ஸ், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ், இந்த 4க்குமே வந்து தேட் யூஸ் பண்ணலாம். விச்சும் தேட்டும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் வரும். விச் வந்து பர்சன்ஸ்க்கு வராது, தேட் வந்து பர்சன்ஸ்க்கும் வரும். ஓகேவா, நம்ம பின்னாடி பார்க்கும்போது நமக்கு புரியும். அடுத்து வந்து வென்னுன்றது வந்து டைமிங்கை குறிக்கிறது. டைம்ன்ற வேர்டை சொல்லலை, டைமிங் அப்படின்ற கால நேரத்தை குறிக்கிறதுக்கு வென் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சூஸ் பண்ணுவோம். வேர் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து பிளேஸ் வந்தால், ஏதோ ஒரு இடத்த குறிக்கிற ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா வேர் சூஸ் பண்ணலாம். ஓகேவா, ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு பர்சனை பற்றி நமக்கு கேட்டிருக்காங்க, பர்சனுக்கு பதிலாக ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரணும்னு சொன்னாங்கன்னா என்னென்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரிக்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஹூ, ஹூம், ஹூஸ், தட், இந்த 4 ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லேருந்து ஒன்றை சூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ட்ரிக். ஓகேவா, இன்னொரு ட்ரிக்ஸு, இது 3rd ட்ரிக்ஸு. நீங்கள் வந்து இப்போ வந்து நான் பின்னாடி வந்து நான் டீட்டெயில்டாக நடத்துவேன். அது உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம சென்டென்ஸ்குள்ளே போய் அதை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, இப்போ 3rd ட்ரிக் என்னென்னா, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சென்டென்ஸில் வந்து ஹீ, ஷீ, நேம் வந்துச்சுன்னா ஹூ அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தோம்ல, ராம் இஸ் அ பாய், ஹீ இஸ் வெரி குட் பாய். நேமும் வந்திருக்கு, ஹீ அப்படின்ற ப்ரொனவுனும் வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா ஹூ அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், ஹிஸ், ஹெர் வந்துச்சுன்னா ஹூஸ் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சூஸ் பண்ணணும். ஹிம், ஹெர் வந்துச்சுன்னா ஹூம் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ணணும். தே, அதாவது தேல வந்து திங்ஸ் வந்துச்சு, பர்சன்ஸ் வராமல் திங்ஸ் வந்துருந்துச்சு, புக்ஸை பார்த்து தே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா விச் யூஸ் பண்ணணும். தேர், ஹியர் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா வேர்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ணணும். ஒரு சென்டென்ஸில் எங்கேயாவது நீங்கள் ஹியரை பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேரை பார்த்துட்டிங்கன்னா வேறு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தே வந்து திங்ஸில் இருந்துச்சுன்னா விச்சை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரிக்ஸ். ஓகேவா, அதே மாதிரி தென் வந்துச்சு, ஒரு சென்டென்ஸில் தென் வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ணணும்னா வென் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது எதுவுமே வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து புரியாது. ஸோ வந்து எழுதி வச்சு பார்த்திங்கன்னா தான் புரியும். இதுதான் நான் சொல்கிற ட்ரிக்ஸ். ஓகே, டிப்ஸு. ஓகே, ட்ரிக்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து சென்டென்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஆம் அ கிரியேட்டர், ஐ கிரியேட்டட் எவ்ரிதிங். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்பயுமே நல்ல கொஸ்டினை இன்னொரு தடவை ரீட் பண்ணும். ஐ ஆம் அ கிரியேட்டர், ஐ கிரியேட்டட் எவ்ரிதிங். தமிழில் அடுத்த அர்த்தம் சொல்லணும். நான் வந்து ஒரு கிரியேட்டர்னால் உருவாக்குறவங்க. ஓகேவா, நான் வந்து கிரியேட்டர், நான் நிறைய எவ்ரிதிங்னா எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணுவேன் அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணணும், செகண்ட் வந்து தமிழில் அர்த்தம் புரியணும், தேர்டு வந்து கொஸ்டின் கேட்டு பார்க்கணும். நான் யார்,
கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஓகேவா? நான் யார்? ஓகே, அப்போ நான் யார்னா கிரியேட்டர். ஆன்சர் கிடச்சிருச்சு அவங்களுக்கு. அப்போது யாருன்ற தமிழுக்கு என்ன இங்கிலீஷில் வரும்? யார்னா இங்கிலீஷில் எப்படி வரும்? ஹூ அப்படின்றது தான் வந்து யாரோட இங்கிலீஷ் வேர்டு. ஓகே, அப்போது இங்கே வந்து ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், ஐ ஆம் த கிரியேட்டர், ஐ ஹூ த கிரியேட்டர் தப்பு. ஓகேவா? ஐ ஆம் த கிரியேட்டர், ஐன்ற வேர்டை எடுத்துட்டு ஹூ கிரியேட்டட் எவ்ரி திங். பிகாஸ் நம்ம 2 சென்டென்ஸையும் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அப்படியும் பார்க்கலாம். இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, ஹூ அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை வந்து எதுக்கிட்ட போடணும்? ஹூன்றதில்ல, பொதுவாகவே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எதுக்கிட்ட போடணும்னா, இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எதை குறிக்குதோ அது பக்கத்தில் தான் போடணும். ஓகே, இப்போ வந்து கிரியேட்டர் அப்படின்றது வந்து குறிக்குதா? கண்டிப்பாக குறிக்குது. ஏன்னா என்னை வந்து அடையாளப்படுத்துகிறதே அந்த கிரியேட்டர் தான். ஓகேவா? கிரியேட்டர் போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போது கிரியேட்டர் பக்கத்தில் ஹூன்னு சொல்லிட்டு போடலாம். ஐ ஆம் த கிரியேட்டர் ஹூ கிரியேட்டட் எவ்ரி திங். இது வந்து சென்டென்ஸோட கரெக்டான டீட்டெயில்டான விளக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ அப்படின்றது என்னது? ஒரு பர்சனா, திங்கா, பிளேஸா? என்னது? கண்டிப்பாக பர்சன் தான். ஏன்னா ஐன்ற அந்த வேர்டுக்கு கண்டிப்பாக பேர் வச்சுருப்பாங்க. இப்போ ஐனா நான் அர்த்தம். இப்போ எனக்கு வந்து கண்டிப்பாக பேர் வச்சுருப்பாங்க. கரெக்டாக? ஸோ வந்து நான் ஒரு பர்சன். அப்போ பர்சன் வந்தாலே நம்ம என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம்? ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சா? செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ராஜ் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஹி வில் நாட் கோ டு ஒர்க் டுடே. நீங்கள் வந்து இன்னொரு தடவை ரீட் பண்ணணும். ராஜ் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஹி வில் நாட் கோ டு ஒர்க் டுடே. இப்போ செகண்ட் என்ன பண்ணணும்? தமிழ் அர்த்தத்தை சொல்லணும். ராஜ் அப்படின்றவனுக்கு வந்து ஃபீவர், அதனால் அவன் வந்து வேலைக்கு போகலை இன்னைக்கு. ராஜுக்கு ஃபீவர், அதனால் வேலைக்கு போகல இன்னைக்கு. இப்போ நம்ம தேர்ட் என்ன பண்ணணும்? கொஸ்டின் கேட்டு பார்க்கணும். யாருக்கு ஃபீவர்? யார் வேலைக்கு போகல? ஓகே, இப்போ யாருக்கு ஃபீவர் அப்படின்னா யாருன்றதுக்கு ஆன்சர் வரணும். ராஜுக்கு ஃபீவர், ராஜ் வேலைக்கு போகல இன்னைக்கு. ஓகே, அப்போ யாருன்ற கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்குதா? கிடைக்குது. அப்போ வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இப்படியும் சென்டென்ஸோட டீட்டெயில்டான இதான் விளக்கம். அண்ட் வந்து ட்ரிக்ஸ் வச்சு பார்க்கணுன்னா, ராஜ் அப்படின்றது வந்து பர்சனா? கண்டிப்பாக பர்சன் தான். அப்போ பர்சன் வந்தால் ஹூ யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், ராஜ் நேம் அல்லது ஹீ ஷீ வந்துச்சுன்னா ஹூ யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோமா? அப்போ இங்கே நேமும் வந்திருக்கு, ஹீனும் வந்திருக்கு. அப்போ ஹூவை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, எத்தனை ட்ரிக்ஸ் பாருங்கள். 2 ட்ரிக்ஸு, ஒரு சென்டென்ஸோட அர்த்தம். ஓகேவா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ராஜ் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஹீ வில் நாட் கோ டு ஒர்க் டுடே. யாருக்கு காய்ச்சல்? யார் வேலைக்கு போகல? ராஜுக்கு காய்ச்சல், ராஜ் வேலைக்கு போகல. அப்போ ஹூன்றதை யூஸ் பண்ணணும். ராஜ் ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் வில் நாட் கோ டு ஒர்க் டுடே. இப்போ வந்து ஹூன்றதை வந்து ராஜ்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹூன்ற வேர்டு வந்து ராஜை தான் குறிக்குதே தவிர ஃபீவரை குறிக்கலை. மேலே இருக்க சென்டென்ஸில் வந்து ஹூன்ற வேர்டு வந்து கிரியேட்டரை குறிக்குது. கிரியேட்டர் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்ல முடியுமே தவிர ஃபீவர் போகிறான் அப்படின்னு என்னை வந்து சொல்ல மாட்டாங்க யாருமே. ஓகே, அப்போ மேலே இருக்க சென்டென்ஸ் வந்து கிரியேட்டரை குறிக்கிறனால கிரியேட்டர்கிட்டயே வந்துருச்சு. அதே மாதிரி பின்னாடி வந்து ஃபீவரை குறிக்கலை, ராஜை தான் குறிக்கிறனால ராஜ்கிட்ட வந்திருக்கு. ராஜ் ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் வில் நாட் கோ டு ஒர்க் டுடே. இதுதான் செகண்ட் சென்டென்ஸோட மீனிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் அ பாய், ஐ சேவ்டு ஹிம் லாஸ்ட் மந்த். இதில் எப்படி தமிழ் மீனிங் என்னது? இந்த பையன் வந்து நான் போன மாதம் காப்பாற்றின பையன். இந்த பையன் தான் நான் போன மாதம் காப்பாற்றின பையன்றது அர்த்தம். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? யாரை நான் போன மாதம் காப்பாற்றினேனோ அவன் தான் இந்த பையன். யாரை நான் போன மாதம் காப்பாற்றினேனோ அவன் தான் இந்த பையன். ஓகேவா? இதுதான் வந்து அர்த்தம். இப்போது யாரை அப்படின்ற தமிழ் வேர்டுக்கு எப்படி இங்கிலீஷில் வரும்? ஹூம். அதான் கரெக்டு. ஹூமோட மீனிங் என்ன தமிழில்? யாரை. ஓகே, அப்போ
ஹூம்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் இங்கே யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரிக்ஸ் வேறு பார்த்துருக்கோம். ஹிம்முன்னு வந்துச்சுனாலே ஹூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். தேர்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம்ல. ஓகே, அப்புறம் வந்து என்னது, பர்சன் வந்தாலும் ஹூம் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஐன்றது பர்சன் தான், பாய்ன்றதும் பர்சன் தான். ஓகே, அப்போ அதுபடியும் ஹூம் யூஸ் பண்ணலாம். ஹிம்முன்னு வந்தாலும் ஹூம் யூஸ் பண்ணலாம். நமக்கு கொஸ்டின் கேட்குறத பார்த்தும் நம்ம ஹூம்ன்றதை யூஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் த பாய் ஹூம் ஐ சேவ்டு லாஸ்ட் மந்த். இதான் அந்த பையன், யாரை நான் காப்பாற்றினேனோ போன மாதம் அவன் தான் இந்த பையன். திஸ் இஸ் அ பாய் ஹூம் ஐ சேவ்டு லாஸ்ட் மந்த். ஏன் ஐயெல்லாம் நம்ம இங்கே எடுக்கலை அப்படின்னா, ஐ அப்படின்ற வேர்ட் வந்து வேறு ஒரு மீனிங் தருது. திஸ் இஸ் அ பாய் அப்படின்றது வந்து வேறு மீனிங் தருது. இது ரெண்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம், அதுக்காக ஹூம் அதை போடுறோம். ஓகே, புல் ஸ்டாஃப் மட்டும் எடுத்தால் போதும், ஹூம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா, இதான் யாரை நான் காப்பாற்றினேனோ அவன் தான் இந்த பையன். யாரைன்னு வந்திருக்கனால ஹூம் வந்து கேட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் த புக் ஐ வாண்டட் டு ரீட் இட். இதுதான் அந்த புக்கு, நான் ரீட் பண்ண ஆசைப்பட்ட புக்கு. ஓகேவா, தமிழ் என்னது, இதுதான் அந்த புக்கு நான் ரீட் பண்ண ஆசைப்பட்ட புக்கு. கரெக்டாக? இப்போ இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், நான் எந்த புக்கை ரீட் பண்ண ஆசைப்பட்டேனோ அந்த புக்கு தான் இது. ஓகே, நான் எந்த புக்கை, நமக்கு ரீட் பண்ணாலே நமக்கு ஈஸியாக வந்து கொஸ்டின் கேட்க முடியும். நான் எந்த புக்கை ரீட் பண்ணணும் ஆசைப்பட்டேனோ அந்த புக்கு தான் இது. அப்போது எந்தக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு, விச் அப்படின்றது தான் இங்கிலீஷ் வேர்டு. இப்படியும் நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டாவது என்னென்னா, திங்ஸ் வந்திருக்கு. கரெக்டாக, புக்குன்றது என்னது, திங்ஸு. ஓகே, அப்போ திங்ஸ் கிட்ட வந்து விச் தட் யூஸ் பண்ணும். ஸோ வந்து நமக்கு விச்சே கரெக்டாக வரனால விச் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹூவோ ஹூமோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், பர்சனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், திங்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ விச்ன்றது வந்து திங்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து என்ன பண்ணலாம், புல் ஸ்டாஃப் எடுத்துகிட்டு விச் யூஸ் பண்ணலாம். ஏன், ஐன்றது வந்து வேறு ஒரு மீனிங்கை தருது, புக் அப்படின்றது, திஸ் இஸ் த புக்குன்றது வேறு ஒரு மீனிங் தருது. ஸோ வந்து விச்சை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து போட்டாச்சு. திஸ் இஸ் த புக் விச் ஐ வாண்டட் டு ரீட் இட். கரெக்டாக இருந்துச்சு, நான் வந்துருச்சா, நான் எந்த புக்கை ரீட் பண்ணேனோ நினச்சேனோ அந்த புக்கு தான் இது. திஸ் இஸ் த புக் விச் ஐ வாண்டட் டு ரீட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் த ஹோட்டல் வி மீட் ஹியர் ஆஃப்டன். அதாவது தமிழ் என்னது, இதுதான் அந்த ஹோட்டல் நம்ம அடிக்கடி மீட் பண்ணுற ஒரு பிளேஸ். ஓகே, ஆஃப்டன்னா அடிக்கடி, இதான் அந்த ஹோட்டல் நம்ம அடிக்கடி மீட் பண்ணுற பிளேஸ். ஓகேவா, இப்போ எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கலாம், நம்ம எங்கே அடிக்கடி மீட் பண்ணுவோமோ அந்த ஹோட்டலுக்கே வந்துருன்னு சொல்லி இப்படி ஒன்று கேட்கலாம். இதுக்கு வச்சுருக்க மாதிரியே நம்ம கொஸ்டின் கேட்கலாம். நம்ம எங்கே அடிக்கடி மீட் பண்ணுவோம்னா இந்த ஹோட்டலில் தானே அடிக்கடி மீட் பண்ணுவோம். அப்போது எங்கே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்னது, வேர். ஸோ வேர்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, இப்படியும் நம்ம பார்க்கலாம், ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஹோட்டல் அப்படின்றது வந்து பிளேஸா, கண்டிப்பாக பிளேஸ் தான். ஸோ பிளேஸ்னு வந்துச்சுனாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வேர் அப்படின்ற ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ட்ரிக்கில் பார்த்தோம் என்னென்னா, ஹியர் அப்படின்றது பார்த்தோம். கரெக்டாக, ஹியர் அப்படின்னு வந்துச்சுனாலோ, ஹியரோ தேரோ வந்துச்சுனாலோ நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்கோம், வேர் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ வந்து 3 விதமாகவுமே வந்து நமக்கு வேர் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இங்கே வந்து வேர்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து சூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் த ஹோட்டல் வேர் வி மீட் ஆஃப்டன். ஹியருக்கு பதிலாக தான் வேர் போடுறோம். ஓகேவா, அப்போது ஹியரை எடுத்துட்டு வேர் போடுறோம். ஓகே, திஸ் இஸ் த ஹோட்டல் வேர் வி மீட் ஆஃப்டன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வி ஃபவுண்ட் த எலிஃபண்ட் இட் ஹேட் த லாங்கஸ்ட் ட்ரங்க். அதாவது என்னென்னா, நாங்கள் எலிஃபண்ட்டை பார்த்தோம், அந்த எலிஃபண்ட்டுக்கு வந்து பெரிய தும்பிக்கை இருந்துச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, இப்போ நம்ம இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், நாங்கள் எந்த அனிமலை பார்த்தோமோ அந்த அனிமலுக்கு பெரிய தும்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அப்போது எந்த அப்படின்ற கொஸ்டின் நமக்கு கேட்குது. கரெக்டாக, ஸோ வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல தமிழில், எந்தக்கு என்னது இங்கிலீஷ் வேர்டு, விச். ஓகேவா, அப்போ இங்கே என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும், விச்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். வி ஃபவுண்ட் த எலிஃபண்ட் விச் ஹேட் த லாங்கஸ்ட் ட்ரங்க். ஓகேவா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் த சீப்பஸ்ட் மாடல் இட் இஸ் அவைலபிள் அட் த மார்க்கெட். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம், இது ரொம்ப விலை கம்மியான ஒரு மாடல், இந்த மாடல் வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட தமிழ் அர்த்தம். ஃபஸ்ட்டு விச் வச்சே நம்ம கேட்டு பார்க்கலாம். எந்த மாடல் வந்து
சீப்பஸ்ட் மாடல் ஆன்சர் நமக்கு கொடுக்குதா ஃபஸ்ட்டு? எந்த மாடல்? இப்போது அந்த திஸ்ஸுக்கு பதிலாக பேகு, புக்கு ஏதாவது ஒரு அந்த பேர் போட்டிருந்தாங்க, அந்த மாடலோட நேம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம விச்சுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? எந்த மாடல் ரொம்ப கம்மியான மாடல்? அந்த பேக் மாடல் வந்து ரொம்ப கம்மியான மாடல்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பொதுவாக திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுக்கனால நம்மளால் விச் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இன்னொன்று திங்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? தேட் யூஸ் பண்ணலாம். அப்போது தேட் எப்படி யூஸ் பண்ணலாம்? திஸ் இஸ் த சீப்பஸ்ட் மாடல் தட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். அதாவது எப்படி சொல்லணும்னா, இந்த மாடல் வந்து எல்லா கடையிலையுமே எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். தட் இஸ்னா அது. ஓகேவா? அந்த மாடல் வந்து அந்த மாடல் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஓகேவா? விச் போட்டு பாருங்கள். விச் கண்டிப்பாக வரல, அதனால வந்து தேட்டை சொல்லி பாருங்கள். தேட் நமக்கு வரனால தேட் போட்டாச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் த பாய், ஹிஸ் ஃபாதர் இஸ் அ டாக்டர். நல்லா கொஸ்டினை திருப்பி ரீட் பண்ணுங்கள். திஸ் இஸ் த பாய், இது வந்து பையன். இந்த பையனோட அப்பா வந்து ஒரு டாக்டர். எந்த பையனோட அப்பா? கொஸ்டினே நம்ம கேட்டாச்சு பாருங்கள். எந்த பையனோட அப்பா? இந்த பையனோட அப்பா வந்து ஒரு டாக்டர். ஓகேவா? அப்போது எந்த அப்படின்றதுக்கு வந்து இங்கிலீஷில் என்னது? ஹூஸ் ஃபாதர் இஸ் அ டாக்டர். இப்போ சென்டென்ஸ் சொல்லி பாருங்கள், கரெக்டாக வருதான்னு பாருங்கள். திஸ் இஸ் த பாய் ஹூஸ் ஃபாதர் இஸ் அ டாக்டர் இப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் வந்து ட்ரிக்ஸ் பாருங்கள். ஹிஸ்ன்னு வந்துச்சுன்னா, நமக்கு கொஸ்டினில் ஹிஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன யூஸ் பண்ணலாம்? ஹூஸ் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணான்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அப்படியும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த பாய் ஹூஸ் ஃபாதர் இஸ் அ டாக்டர். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ சே ஐ டூ இட். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னது? நான் சொன்னதை செஞ்சேன். இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் நம்ம? நான் என்ன சொன்னேனோ அதை நான் செஞ்சேன். என்னது? நான் என்ன சொன்னேனோ அதை செஞ்சேன். என்ன அப்படின்றதுக்கு வந்து என்னது? இங்கிலீஷ் வேர்டு வாட். அப்ப என்னது? ஐ சே வாட் ஐ டூ. இட்டுக்கு பதிலாக தான் டூ யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். I know the time the meeting begins. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னது? திருப்பி கூட ரீட் பண்ணுங்க. I know the time the meeting begins. மீட்டிங் எப்ப ஆரம்பிக்க போதுன்ற டைம் எனக்கு தெரியும். இதுல எப்படி வந்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம்? எப்பொழுது மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் எப்ப மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. அப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்? எப்பொழுதுக்கு என்னது? இங்கிலீஷ் வேர்டு when. ஓகேவா? அப்ப என்னது? ஐ நோ த டைம் when the meeting begins. எப்ப வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற டைமிங் எனக்கு தெரியும் இப்படின்னு நம்ம சொல்லலாம். டைமிங்கை குறிச்சிச்சு அப்படின்னா நம்ம வென் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் முன்னாடி ட்ரிக்ஸ்ல சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ அதுக்காகவும் நம்ம வென் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணி அதுக்கு நீங்க அர்த்தம் புரியணும். அதுக்கு அடுத்து வந்து அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்டு பார்க்கணும். ஓகேவா? இவ்வளவுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரொம்ப ஈஸியான ஒரு கிராமர் பாட்டு. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சஜஷன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். ரொம்ப ஈஸி தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்.